எலெக்ஷன் கமிட்டிலையும் கோர் கமிட்டிலையும் 33 வருஷமா இருக்கேன். நான் சொல்றேங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுவதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பதிலளித்துள்ளார். நத்தாஜி சொல்லலாம், அமித்ஷாஜி சொல்லலாம், வேற யார் சொல்றது? சார், நீங்க புரளி கிளப்புறவங்க எந்த அளவுக்கு கிளப்புறீங்கன்னா பிரதமரையே மாத்திருவாங்க. உங்களுக்கெல்லாம் புரளி கிளப்புறதுக்கு லிமிட்டே கிடையாதா? வராங்கிறது என்ன இப்ப முடிவானதா? நான் கோர் கமிட்டி மெம்பர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், தமிழ்நாடு கோர் கமிட்டியில் 1993 இருக்கிறவனா. தி ஒன்லி கண்டினியூஸ் இதில் எலெக்ஷன் கமிட்டிலையும் கோர் கமிட்டிலையும் 33 வருஷமா இருக்கேன். நான் சொல்றேங்க, கிஷன் ரெட்டி தான் தமிழ்நாடுக்கு தேர்தல் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி வந்து கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்து கொண்டு இருக்கு. மாவட்ட தலைவர் தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் அப்போ என்ன? மாநில தலைவர் கிஷன் ரெட்டி வருவார் தான். அவர் தான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர். அதில் உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? கிஷன் ரெட்டி தவிர வேற யாராவது போடணுங்கிறீங்களா? பாருங்க, இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் கட்சியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பு தேர்தல் நடக்கும். கட்சியினுடைய விதிகளின்படி ஒருவர் 2 தடவை இருக்கலாம். அதுக்கு மேல யாரா இருந்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா அத்வானிஜி டாலஸ்ட் லீடர் ஆஃப் பிஜேபி, அவர் கூட 2 டேர்ம் இருந்தார். அப்புறம் அவர் மாறினார், வெங்கையாஜி வந்தார். அதனால நான் என்ன சொல்றேன், யார் தலைவருங்கிறது ஆல் இண்டியா முடிவு பண்ணும். அதை பற்றி நானே கவலைப்படல, நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறேன். அதனால் கிஷன் ரெட்டி வரார், அமைப்பு தேர்தல் நடத்த வரார். நீங்கள் நம்ம இங்கே விவாதித்தாலும் விவாதிக்கலாம்னு ரெட்டி வருவார். நானும் போவேன் சென்னைக்கு. சரியா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.